வெல்கம் டு செந்தில்ஸ் குசின்ஸ் பேஜ். இன்றைக்கி நீங்கள் வந்து பார்க்க போகிறது மசாலா சன்னா தால் சிக் பீஸ் ஃப்ரை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க டைரெக்டாகவே மெயின் பேஜுக்கு நான் உங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா சன்னாவை வந்து ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சிடணும். தண்ணியில் நல்லா கழுவி ஊற வச்சுட்டு குக்கரில் வந்து கொஞ்சம் உப்பு, அதுக்கு கொஞ்சம் சால்ட் சேர்த்தி ஒரு 2 விசில் வர மாதிரி வச்சு வேக வச்சுட்டோம்னா ஆற வச்சிட்டோம்னா போதும். தாளிக்கிறதுக்கு வந்து நான் ஒரு முழு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தலை இருக்குது. நான் ஜிஞ்சரோட பேஸ்ட்டும் சேர்த்த போகிறேன். இது கூட அப்புறம் கடைசி தேங்காய் சேர்த்த போகிறேன். நம்ம தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, உளுந்து பருப்பு இதில் சேர்த்த போகிறேன். அப்புறம் வந்து பொடி ஐட்டத்தில் வந்து நான் வந்து கொரியாண்டர் பொடி வந்து கொஞ்சமும், குமின் பவுடர் கொஞ்சமும், கொஞ்சம் சில்லி பவுடரும் சேர்த்திட்டு கொஞ்சம் கறி மசாலா பொடியும் சேர்த்துவேன். இது கூட அப்போ தான் இந்த சுண்டல் வந்து ஃப்ரை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கடாயில் ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்தி அது கூட வந்து கடுகு போட்டிருக்குது. கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம உளுந்து பருப்பு போட போகிறோம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் உளுந்து பருப்பு சேர்த்தலாம். இப்போ அது கூடவே நம்ம வரமிளகா, இது கருவேப்பிலை சேர்த்து நம்ம இது தாளிச்சிடலாம். இப்போ அது கூட நம்ம வந்து வெங்காயம் சேர்ந்து நல்லா கிளறி விட்டுருக்கு. இப்போ வெங்காயம் நல்லா வணங்கி வந்திருக்கு. இப்போ இஞ்சியோட பேஸ்ட் மட்டும் சேர்த்துவோம். இப்போ இஞ்சி பேஸ்ட் நல்லா வணங்கியிருக்கு. இது கூட கொஞ்சம் இந்த வெங்காயத்துக்கு அளவான உப்பு மட்டும் போட்டால் போதும். ஏன்னா நான் வந்து சன்னாக்கு எத்தனை தேவையான உப்பு அது கரெக்டாக போட்டேன். இதுக்கு இந்த வெங்காயத்துக்கு அளவான உப்பு போடணும். இப்போ வந்து நான் இது கூட வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு எல்லாம் 1/2 ஸ்பூனு கொரியாண்டர் பவுடர், குமின் பவுடர், சில்லி பவுடர், அப்புறம் கறி மசாலா பவுடர், அப்புறம் கொஞ்சம் நான் அசப்பொட்டிட்டா அதாவது பெருங்காய தூளும் நான் சேர்த்திக்கிறேன். நல்லா வாசனைக்காக நான் சேர்த்திக்கிறேன். இது கூட கொஞ்சம் ஹாட் வாட்டர் விட்டு இது மசாலா நல்லா வேக வைக்கணும். இப்போ நம்ம ஹாட் வாட்டர் சேர்த்ததுனால உடனே அந்த மசாலாலாம் சட்டன் வெந்துடும். இப்போ வந்து நம்ம வந்து வேக வச்சுக்கிற தாலை வந்து சேர்த்துடலாம். வேக வச்சுக்கிற சன்னா தாலை சேர்த்தி நம்ம பரட்டி விட்டால் போதும். இப்போ அந்த ஸ்டீம் பண்ணி வச்சுக்கிற அந்த சன்னா தாலை சேர்த்து நல்லா கிளறி விட்டுருக்கு. இது ஒரு 2-3 நிமிஷம் அந்த மசாலாவில் வந்து அந்த சன்னா வந்து இழுக்கிற வரைக்கும் நம்ம வேக வைக்கணும். இப்போ வந்து சன்னா வந்து கொஞ்சம் மசாலா நல்லா இழுத்துருச்சு. இப்போ தண்ணியும் ஓரளவுக்கு சுண்டி இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து அந்த கொத்தமல்லி தலை சேர்த்தி கிளறி விடுவோம். கொத்தமல்லி தலை சேர்த்து நல்லா கிளறி விட்டாச்சு. இன்னும் நம்ம கடைசியாக தேங்காய் சேர்த்திட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம தேங்காயும் சேர்த்து நல்லா கலக்கி விட்ருக்கு. இப்போ தேங்காய் வந்து இருக்கிற கொஞ்சம் தண்ணியும் வந்து அது அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கும். இதோட வந்து இந்த மசாலா சுண்டல் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் வந்து இந்த பேஜுக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்ததுக்கு, இந்த மெனுவை நீங்கள் பார்த்ததுக்கு மிக்க நன்றி. என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மெனுவை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்நாக்ஸ் மாதிரியும் யூஸ் பண்ணலாம், பொரியல் மாதிரியும் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஹெல்த்தி, ரொம்ப ப்ரோட்டீன் ரிச்சு சன்னா தால். நீங்கள் வந்து ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கணுங்கிறது என்னோடய ஆசை, என்னோடய ஆசீர்வாதம். God bless you all. Thank you. Yeah.